அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. இப்போ கரூரில் நடந்த துயர் சம்பவத்திற்கு டிவிக தலைவர் விஜய் அவர்களையும் செந்தில் பாலாஜி அவர்களையும் சிபிஐ விசாரணைக்காண்டி கூப்பிட்டுருந்தாங்க. அது விஜய் அவர்களை கூப்பிட வேண்டிய காரணம் என்ன இருக்கு? சிபிஐ விசாரணை விஜய் அவர்களுக்கு வைக்காங்கன்னா ஏன் வைக்காங்கன்னு நீங்க கேட்கீங்க. விஜய் அவர்கள் பேர்ல சிபிஐ குற்றம் சொல்லல. இல்ல குற்றம் சொல்லல, விசாரணைன்ற பேர்ல வளர்ச்சிருந்தாங்க. விசாரணை முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. இப்ப நேற்று தினத்துல செந்தில் பாலாஜி அவர்களையும் விசாரணை வச்சிருந்தாங்க. தம்பி, முதல்ல சிபிஐ விசாரணை அதை பத்தி நம்ம பார்க்கணும். சிபிஐ அப்படிங்கிறது இப்ப மத்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் ஒரு விசாரணை பண்ணுறாங்கன்னா என்ன விசாரணை ஆரம்பிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மரம் இருக்குன்னு, அந்த மரத்தினுடைய கிளைகளை பழங்களை உதாரணத்துக்கு சொல்லுதேன், கிளையோ பழத்தையோ இந்த மாதிரி இதை தான் விசாரிக்காங்க. மேலோட்டமா அப்படிதான். சிபிஐங்கிறது அப்படி இல்லை, அதனோட ஆணி வேர் வரைக்கும் விசாரிப்பாங்க. அப்படிங்கும்போது கரூர் சம்பவத்துக்கு ஆணி வேர் யார சொல்லுவாங்க? காரணம் கரூர் சம்பவத்துக்கு காரணம்ங்கிறத, கரூர் அந்த கூட்டம் கூடுதல் அத்தனை பேர் கூட்டினாங்களா, 41 பேர் இறந்துட்டாங்க. இந்த 41 பேரும் அங்க ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுல ஏன் இறந்தாங்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அங்க போனாங்க? 40 பேர் ஒரு இடத்துல கூடதுக்கு காரணம் என்ன? தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பார்ப்பாங்க. அதுல இது ஏன் இந்த சம்பவம், இந்த 41 பேர் எதுக்கு அங்க கூடுனாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. இறந்துட்டாங்க, ஏன் இறந்தாங்க பார்க்க முடியும், அங்க ஏன் கூடுனாங்க, அந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்க, அப்ப எதனால வந்தாங்க? விஜய் அவரோட மீட்டிங்காக வந்திருந்தாங்க. அப்போ விஜய் இருந்து விசாரணை ஆரம்பிக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் தன்னிடம் உள்ள நியாயத்தையும் தன்னிடம் உள்ள இது சொல்லணும், இப்படி சம்பவம் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லணும். அதுக்காண்டி விசாரணை வச்சிருக்காங்க. இன்னும் அவங்களை குற்றவாளி எல்லாம் விஜய் குற்றவாளி எல்லாம் சொல்லல. ரொம்ப தெளிவா சொல்றீங்களே. சொல்லணும்ல தம்பி. விஜய் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு அதுல பங்கு ஒண்ணு சொல்றீங்க, எந்த விதத்துல அவர் பங்கு உண்டு? எந்த அளவுக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்லையான்னு சொல்லி கேட்கீங்க. இப்ப 41 பேர் இறந்து போனாங்கல்ல, இப்ப அவங்க குடும்பத்துல போய் உங்க பையன் எப்படி இறந்தான் அப்படின்னு நீங்க கேட்கீங்கன்னு வைங்களேன், அப்ப அவங்களோட நிலைப்பாடு என்ன இருக்கும்? இந்த மாதிரி விஜய் மீட்டிங் என் பையன் போயிருந்தா கூட்ட நெரிசல்ல இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். தமிழக அரசு என் பையனை காக்க மறந்துட்டுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, சொல்லுவாங்களா? இல்ல, அப்படி சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்லுதேன். அவங்களோட நிலைப்பாடு இதுதான். விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு போனா இறந்துட்டான், அப்ப இது யாருக்கு பங்கு இருக்கு? யாருக்கும் பங்கு இருக்கு? விஜய் அவர்களுக்கும் பங்கு இருக்குது. அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்லுவேன். ஆனா அவங்க 41 குடும்பத்தையும் தனியா அழைச்சிட்டு வந்து அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டதான் சொல்றாங்க. மன்னிப்பு கேட்டாலும் கேட்டிருக்கலாம். ஏன்னா குற்ற உணர்வுன்னு ஒண்ணு இருக்கும்ல தம்பி. 40 பேர் இறந்து போயிட்டு அதுக்காண்டி இவர் குற்றம் பண்ணாருங்கிறதோட ஒரு மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கும்ல, இந்த மனிதாபிமானமும் இருக்கலாம். அரசு மேலேயும் குற்றங்கள் இருக்கு, ஏன்னா காப்பாற்றக்கூடியது அரசு. அது கூட்டம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்திருக்காங்க. காக்க மறந்தது உறுதியா கவர்மெண்ட் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா விஜய் அவர்களும் பங்கு இருக்கு. அவ்வளவுதான். சரி, அதே இந்த டைம்ல இருக்கிறதுக்கான காரணம் என்னது? இது நீங்க என்ன நினைக்கீங்க? இப்போ வைக்காம இப்ப வேற எப்போ வைக்க சொல்லுங்க? சம்பவம் நடந்திருக்கு, சம்பவம் நடந்த புதுசுல கொஞ்சமா தான் வைக்க முடியும். இப்ப எலெக்ஷன் இதை மூடிட்டு எலெக்ஷன் கழிச்சு வச்சுக்கலாம்னு வைக்கீங்களோ? இப்ப எப்படி வைக்க முடியும்? அது ஒரு விசாரணை, சம்பவம் நடந்துட்டு அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், என்ன பிரச்சனை எதுன்னு அரசு தரப்புல ஒப்படைக்கணும். சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு அப்போ அவங்க தொடர்ச்சியா விசாரிக்க தான் செய்வாங்க. அது தனி, இது தனி, அது தனி. நீங்க அது இது ஒண்ணு சேர்க்கப்படாது. இப்ப நீங்க அப்ப தேர்தல் வர்றதுனால அப்ப இந்த இதை நுப்பாட்டிட்டு எலெக்ஷன் கழிச்சு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு தோண்டி எடுக்க முடியுமா தம்பி? ஆறுன கஞ்சி பழைய கஞ்சின்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நேரத்துல சுட்ட வேலை நடக்கலன்னா அது அப்புறம் அப்படியே போயிடும். அதுக்கான நடவடிக்கைகள், அதுக்கான இதுகள், முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிரும் தம்பி. நீங்க மத்த ஆட்கள் சும்மா சொல்லுதாங்க விஜய் சிபிஐ விசாரணைக்கு வர சொல்லி பாஜக கூட கூட்டணி சேர்றதுக்காண்டி பண்ணுதாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்ல. இது சிபிஐ விசாரணை, இது தனி, அது தனி. விஜய் அவர்கள் கேட்ட இடத்த கொடுக்காம அவரை மட்டும் எல்லா பொலிட்டிஷியனுக்கும் அந்த தமிழ்நாட்டுல கூட்டம் கூடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் மாநாடு கேட்டா மட்டும், கூட்டம் கூடுறதுக்கு இடம் கேட்டா மட்டும் அவர் ரொம்ப நிராகரிக்காங்களே. என்ன காரணம்? அவருக்கான அனுமதி ஏன் வழங்கப்பட மாட்டேங்குது? அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவங்க தடுக்க பக்கங்களாம் சொல்லி கேள்வி வருது. தம்பி, வளர்ச்சி பிடிக்காம தடுக்க பார்க்கறாங்க. இது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு கூடுன கூட்டம் வந்து இப்ப மத்த கட்சிக்காரங்களுக்கு கூடுதுன்னு, நாம் தமிழர் அவர்களுக்கு கட்சியோட கூட்டம், இந்த திமுக அதிமுக இவங்க எல்லாம் பணம் கொடுத்து கூடுற கூட்டம், அதுல நம்ம மறுக்க முடியாது. அவங்களுக்கு எல்லாம் காசு பணம் கொடுத்து கூடுற கூட்டம். இதுல இந்த இவங்க எல்லாருடைய மனநிலைமையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு கூட வந்து ஆரவாரம் அதிகமா இருக்கும். அதனால மத்த இடத்தையெல்லாம் அவாய்ட் பண்ணி அவருக்கு ஒரு இடம் தனியா ஒதுக்கி கொடுக்காங்க. எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது, இந்த இடத்துல பார்க்க முடியாதுன்னு சொல்லி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இதுலயும் நீங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, அவரு இது பண்ணுதாரா, ஒடுக்கப்படுதாரா, வைக்காருன்னு. அது ஒவ்வொருடைய காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல் சூழ்ச்சி தான் தம்பி.
அதையும் மறுக்க முடியாது. சூழ்ச்சி தான் அரசியல் சூழ்ச்சி தான் இருக்கும், மறுக்க முடியாது. அது ஒவ்வொரு கவர்மெண்ட்கிட்டையும் ஒவ்வொரு உளவுத்துறை இருக்கும். சார் இவ்வளவு கூட்டம் கூடுற மாதிரி இருக்குது, இவ்வளவு போலீஸ் போர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இன்ஃபார்ம் போயிருக்கும். அந்த டைம்ல ஏன் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு கேக்குறேன். கூட்டம் கூட்டுறது தப்பு கிடையாது, கூட்டம் வர்றதும் மக்களோட தப்பு கிடையாது. ஆனா அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட் பொறுப்பு. அதை ஏன் அந்த பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேக்குறேன். அவங்க மக்கள் அரசு எதிர்பார்த்தோட அதிக கூட்டம் வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருது. இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்க கூட விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கறதுக்கும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அரசு அதை எதிர்பார்க்கலன்னு சொல்றது ஒரு சரியான பதில் கிடையாது. ஏன்னா உளவுத்துறை வந்து அங்கே நிக்கணும், உடனே இன்ஃபார்ம் அங்க போயிருக்கணும், மெசேஜ் அங்க போயிருக்கணும், உடனே போலீஸ் போர்ஸ் இறக்கிருக்கணும். ஆனா இறக்காம விட்டாங்க. அந்த சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாருன்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரோட அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த கட்சி பேனரை கட்டிக்கிட்டு திமுக அவசர உதவின்னு சொல்லி ஏதோ போட்டு இதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ஸ்டிக்கர் செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் உடனே வாட்டர் பாட்டில் 10 நிமிஷத்துக்குள்ள எல்லா கையிலும் கொடுத்து ரொம்ப ஒரு கேவலமான அரசியல் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அதே முழுக்க திட்டமிட்டப்பட்டதுன்னு சொல்லி தெரிய வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு நடிப்பு நடிச்சாரு பார்க்கணும். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா. ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கண்டிஷனை ஃபாலோ பண்றான்னு சொல்லி இருந்தாரு. ஏன்னா கரூர் வந்து செந்தில் பாலாஜி அவரோட கோட்டம் எல்லாம் சொல்றாங்க. அவர் மாதிரி எதுவும் பண்ண முடியாது நினைக்கிறேன். அவருக்கு கூட்டத்தை விட விஜய் அவரோட கூட்டம் அதிகன்றனால அப்படி நடந்திருக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. சரி, நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கிறோம்.